அம்மா காங்கேயமா மூதாட்டி என் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே சண்டை போட்டு கிடக்குன்னு சொல்லி கேட்டு வந்தது யார்? 3 தரம் காலையில் ஆத்திரக்காரி. குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் உன் பையன் குடிப்பானாத்தா? கொஞ்சம் கொஞ்சம் குடிப்பானா? சரி. உன் வீட்டுக்குள்ளே பார்த்தேன், மருமகளுடைய கால நேரங்கள் சரியில்லை. அதனால் பிள்ளைகளுடைய ஒற்றுமை குறைவுகள் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. சொத்து சம்பந்தமான மனவேதனையும் ஆயுளுக்கு சமானமான ஆரோக்கிய குறைவுகள் கூடிய பிரச்சனையும் நடக்கு. செய்வன கோளாறு எதுவுமே இல்லை. தேவையில்லாமல் வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கள ஒற்றுமையாக வாழ வச்சு தந்தால் போதுங்களா? இன்னும் ஒரு கேள்வி கேட்டுக்கா, என்ன வேணும்? இன்னும் ஒரு வாரம் கேட்டுக்கா, என்ன வேணும் வேற? அவன் ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வந்துட்டோம்னா சந்தோஷமாக ஏற்றுக்கிடுவியா? இந்த ஒரு பிள்ளை வர கருத்த பிள்ளையாக இருப்பா, அறிவுள்ளவளாக இருப்பா. அப்போ கர்மசாமிக்கு வண்டி ஓட்டுறேன், எனக்கு வருமானம் வேணும்னு கேட்டு வந்தவன் வெற்றி மாலை கொடுப்பா. புன்னகை பூரியும் சண்முக. இன்னொரு தரம் 2 தரம் காலம் வந்து கடா. இந்த கண்ணில் 75,000 வச்சுருக்கேன்டா, பணம் கிடைக்கும். கடனையும் அடைச்சிக்கா, செலவுக்கும் பார்த்துக்கா. இந்தா என் பேரை சொல்லி வண்டி ஓடும், நிறைய மக்கள் வந்து ஏறுவாங்க, ஆனந்தமாக. கர்மசாமிக்கு சிவன்மலை. எவன் மகன் என்றோ நான் எதிர்த்து நின்றேன். அப்படியா முடிச்சிருமா? கடைப்பட்டேன். டாக்குமெண்ட்டை போய் படித்து பார்த்தேன். பங்கீடுபடி சமமான கணக்குப்படி உங்களுக்கு பங்கு வராது. ஆனால் கொஞ்சம் குறைச்சி தான் தருவாங்க. அதுக்கு நீ சண்டை போட்டுறாத. கிடைச்சது போதும், இவங்க பிரச்சனையிலேருந்து விடுதலையானால் போதும்னு சொல்லி வந்துக்கா. உனக்கு சொத்து நான் வாங்கி தரேன். ஆனால் உன் சொத்து வந்து சேர்ந்துடும். கால் விட்டுவா. இந்த வாரம் எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கு. என்ன உனக்கு தெரியாமலே எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கூப்பிட்டு வச்சா வாக்குவாதம் பேசுவீங்க, சண்டை வரும். அதனால் இந்த இடம் வேணும் அந்த இடம் வேணும்னு சொல்லுவீங்க நினச்சி தான் கூப்பிடாமல் செய்கிறான். வஞ்சகம் இல்லாமல் முடிச்சு தரேன். இப்படி வெற்றி உண்டு. இந்தா புண்ணியமாக இருமகளே. கர்மசாமிக்கு கோயம்புத்தூர். அப்படியா? சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் வழக்கு உடையவன் யார்? இணைய வழக்கு கோர்ட்டில் கிடக்கு. வாங்க. யார்? உனக்கு கோர்ட்டில் இருக்கா? பணம் மட்டும் இருக்குது. உனக்கு வேறு யார் சொத்து வழக்கு கோர்ட்டில் இருக்கு? இன்னும் ஒரு ஆள் இருக்கானே. என்னையா கோர்ட்டில் வழக்கு கிடக்கா? எது? மண்ணு மனை சொத்தா? பணம் கொடுத்தது. நீ காலில் விட்டுவா. பணிகளுக்கா? ஓகே. பேங்கில் டியூ கட்ட முடியாமல் வேலை போடுறது யாருப்பா? என்னடா பேங்கு? பரோடா பேங்க். என்ன லோனு? எஸ், ஓகே, வெயிட் பண்ணு. 100 காலம் விட்டுவா. வாங்க தாத்தா. எனக்கே அவர் தாத்தாவான்னு கேட்கக்கூடாது. ஒரு கேள்வி கேட்பேன், பதில் சொன்னால் எனக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். உங்கள் தாத்தாவுக்கு எத்தனை பொண்டாட்டி? அம்மா பத்த தாத்தாவுக்கு நல்ல தெரியுமோ? இன்னொரு பொண்டாட்டி வரானா? யார்? அப்போ கிளவி கெட்டினது ஒன்று. சரி, காலில் வந்துட்டு வரலாம். ஏன்னா இந்த 2 பொம்பளை வந்து வரிசையில் நிற்கா. யாராவது ஆறுதலுக்கு வந்து வீட்டில் உட்காந்தாளா? வரலாம். கர்மசாமிக்கு வரலாம். இப்போ தான் ஞாபகம் வருது. அப்புறம் உன்னுடைய யார் நீங்கள் வந்து நிற்கிறீங்க? கற்பராயன் ஒரு சாமி வரார, உங்கள் எல்லையில் இருக்காரா? 3 ஆண்டு காலங்களாக கிரகக்கோளாறால் இந்த சொத்து பிரச்சனை நடக்கா அல்லது மனிதனின் தூண்டுதலால் நடக்கான்னு ஒரு குழப்பம் உங்கள் வீட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. சரிண்ணா?
மனிதனின் தூண்டுதலால் தான் நடக்கு. கிரகங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் மனித தூண்டுதல் ஒன்று. இந்த வழக்கு வெற்றியாகிறதுக்கு இன்னும் 1.25 வருஷம் ஆகும். உன் பக்கத்தில் சாதகமாக உன் பங்கீடோடு கரெக்டாக முடியும். வேறு என்னப்பா வேணும்? பக்கத்தில் வா. மாசி சிவராத்திரிக்கு பிறகு மாப்பிள்ளை அமையும். மனசை மாற்றித்தாரேன், வெற்றியாக்கித்தாரேன். பிடிச்சிக்கோ. கர்மசாமிக்கு பேங்க் டியூ அப்படியா? முடியாதா? கட்டுவோம். வக்கீல் பார்த்து கொடுத்தேன். கட்டுவோம். ஓகே. இந்த லோனை இப்போ கட்ட முடியாத அளவுக்கு சில மனக்குறைகளும் வேதனைகளும் நடந்துக்கிட்டு இருக்குது. உண்மையா? அதனால் வழக்கறிஞர்கள்ட்ட அந்த டாக்குமெண்ட் போயிருக்குப்பா. புரியுதா? சொத்து பேங்க் எடுத்துக்கிடக்கூடிய மாதிரி நிலைமை வரும் அப்படின்னு கிரகத்தில் இருக்குது. அதனால் அப்படி உன் பறி போகாமல் உன் சொத்தை காப்பாற்றி தந்தால் போதுமா? சரி. இன்னொரு பேங்கில் ஒரு லோனை போட்டு டேக் ஓவர் பண்ணி வெளியே தூக்கிடுவோமா? வேறு என்ன செய்யணும்? இந்த தொழில் வளமாகும். தை மாதத்துலேருந்து செம்மையாக இருப்பேன். பிடிச்சிக்கா? லோனை மாற்றித்தாரேன். போய்ட்டு வா. கர்மசாமிக்கு பணம் சம்பந்தமாக வேதனை அடைந்து சண்டை சச்சரவுடன் இருப்பது யார்? என்னடா சண்டை? ஏற்ற போட்டுடா. வீட்டில் என்ன சண்டை? குழம்பாமல் சொல்லி யார்கிட்ட சண்டை போட்டேன்? யாருக்கலாம்? யாருக்கலாம்? பணம் சம்பந்தமான சண்டையா? என்னாச்சு பணம்? யார் வாங்கினா? கால் வந்துட்டு வா. உனக்கு தெரியாமல் பொண்டாட்டி தான் வாங்கிட்டானு பார்த்தேன். அப்படி பொண்டாட்டியும் இருக்கால. புருஷனுக்கு தெரியாமலே பொண்டாட்டி கடன் வாங்கிக்கிடுவா. யாருக்கும் சுற்றாம. ஏய், நல்ல காலில் விடலை. உன் மனத்து கடவுள்கிட்டே போகிறிய. என்னம்மா? புருஷனுக்கு தெரியாமல் கடன் வாங்கிக்கிடுவா. யாரும் வருத்தப்படுறாங்க. உண்மையை சொல்லுது. உடனே பாருங்க. அப்பா என்ன கருப்புசாமி? உன் வீட்டுக்கு போகிற வழியில் இடது பக்கத்தில் ஒரு அம்மன் கோயில் இருக்குடா. சரியா? உள்ளுக்கு போனால் ஒரு சந்துக்குள்ளே போகணுன்னு ரைட் சைடில் தான் உன் வீடு வருது. கால் வந்துட்டு வா. கருப்புசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்ப்போம். ஒரு கடன் அடைக்கி இன்னொரு கடன் வாங்கி அடைச்சா கடன் கூடத்தான் செய்யும். முதல்ல ஒரு இடத்துல உழைக்க போய்கிட்டு இருந்த இடம் கொஞ்சம் சரியில்லாமல் ஆகி வேறு இடத்த தேடிட்டு அலைஞ்சேன். அதனால் இப்போ நிலையான தொழிலையும் தரணும், உன் கடனையும் தீர்க்கணும். வேறு என்ன வேணும்? பொண்டாட்டிகிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை விடுதிய முட்டாத்தனமா. உன் மேலே தான் குற்றம், அவன் மேலே குற்றம் இல்லை. புரியுதா? அவள் உழைப்பும் தேவைப்படுது. அதுக்காக நடத்தையின் மீது வேதனையான வார்த்தையை விடாத, முட்டாளாயிராத. போய்ட்டு வா. நல்லாரு. கர்மசாமிக்கு நம்ம கோயிலில் குறி மட்டும் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லார் வாழ்க்கைக்கும் பாடமாக இருக்கும். உண்மையா இல்லையா? உண்மை தானே? சரி. அதே மாதிரி பணம் சம்பந்தமாக வழக்கு வாக்குவாதங்களோட ஒரு பெண்ணடியாள் கேட்க வந்திருக்கா. கால் வந்துட்டு வாமா. கேட்குறவர்த்த கூட விளக்கம் பேசாத. என்ன வேணும்? எத்தனை லட்சம்? யார்கிட்ட கேட்டு கொடுத்த? பக்கத்தில் வா. என்னைய நினச்சிக்கா கண்ட மூடு. கர்மசாமிக்கு 6 லட்சம் ரூபா இந்த மாதம் லாஸ்ட்டில் கிடைக்கும். அடுத்த மாதத்தில் பாதியை வாங்கி தரேன், வட்டியும் வரும். போய்ட்டு வா. விற்க வேண்டாம், போ. நான் பார்த்துக்கிடுவேன். 9 மாதத்துக்கு உன் சொத்து நீ தலையிடணுன்னாலும் வெளியில் போகாது. ஓகே? கடன் அடைக்கிறதுக்கு நாமளாக பணம் தரேன். ஓ. கர்மசாமிக்கு தன்னுடைய பொம்பளை பிள்ளை விஷயமாக கேட்க வந்தது யார்? ஆமாங்க. என்னம்மா சின்ன பொண்ணு, நானும் தன் ஜோடி அல்லவோ. வாங்க. இவர் யார்? பையன். மகனும் வாழும். பிள்ளை கல்யாணம் முடிச்சாச்சா? எந்த ஊர் உனக்கு? 34 வருஷத்துக்கு முன்னால் உனக்கு கோயம்புத்தூர் கிடையாத? எந்த ஊர்? அங்கே கருப்புசாமியெல்லாம் வராரு உங்கள் குடும்பத்துக்குள்ளே? என்ன கோயம்புத்தூர்னு பெரிய ஸ்ட்ராங்காக சொன்னது நீ? கால் வந்துட்டு வா. முதல்ல பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிப்போமா வேலையை வாங்கி கொடுக்கணுமாடா? கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுதான் மிக சரி. அதனால் இதுவரை வந்த
எந்த சம்பந்தங்களும் என் மனசுக்கே பிடிக்கலை. சரியா? வரக்கூடிய சம்பந்தத்தில் ஒரு தெளிவான அப்படியா இருதார யோகம் உள்ள ஜாதக அமைப்பு இவளுக்கு இருக்குது. களத்திரஸ்தானத்தை சனி பகவான் பார்க்குறாரு. அதனால் இருதார யோகம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்குது. அந்த நிலைகளில் மாற்றம் அமையணும். சரியா? அதனால் இந்த மாசி சிவராத்திரி வரை டைம் இருக்குது. வார புதன்கிழமை அன்னைக்கு என்னை வந்து பாரு. கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணித்தாரேன். தொழிலை நல்லாக்கி தரேன். வேறு என்னப்பா வேணும்? வெற்றி ஆயாச்சு. வாடா மகனே ஓடியா. பாஸ்போர்ட் எடுத்துட்டியா? எடுத்துட்டு வெளிநாட்டுக்கு போகலாம். கருப்பசாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யார் வச்சுருக்கா? என்ன வியாபாரையா? தயிர் கடையா? எஸ், வியாபாரம் தானே. கால் வந்துட்டு வா. பட்டன்பொடி டயர் இருக்குது. புது கடையா? புது டயரா? கால் நல்ல பேராக இருக்கியா? கால் வந்துட்டு வா. சுறுசுறுப்பாக இருக்காமடா பையன். வேறு என்ன சுறுசுறுப்பாக என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போமா? என்னடா வேணும்? நீ கேட்டு வந்து தொழிலை பற்றி கேட்கல, வேறு என்ன கேட்க வந்திருக்க? சரி, எத்தனை படிச்சிருக்கடா? கண்ண முடுறா தம்பி. ஒரு ஐடி கம்பெனியில் ஆள் எடுக்கிறாங்க. கவர்மெண்ட் போஸ்ட்டு கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். 9 மாதம் நீ பொறுமையாக இருக்கணும். புரியுதா? அப்படின்னா இந்த ஐடி கம்பெனிக்கு போக வேண்டாம். போய்ட்டு உன் சர்டிஃபிகேட்டை வெளியே தர மாட்டாங்க. புரியுதா? அந்த டார்கெட்டை முடியறத தர மாட்டாங்க. ஐடிக்கு போகாத. இந்த வேலையை நீ பார்த்துக்கிட்டு எண்ணிக்கிட்டு 9 மாதங்கள் கழித்து உனக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதுலேயும் பணம் கொடுக்காம எக்ஸாம்லேயே பாஸ் ஆகி நீ வந்து வேலையை பெற்றுருவேன். இந்தா வாங்கித்தாரேன். தாய் தப்புற வெற்றியோடு காப்பாற்றுவேன். சந்தோஷமாக இருப்படா. இடையில ஒரு பொம்பளை பிள்ளை லவ் பண்ணும். என்கிட்ட கேட்காம அவன் தோளில் கையை போட்டுறாத. ஓடிப்போ. கருப்பசாமிக்கு அப்படியா? கேட்டு பார்க்குறேன். என் மகனை திருத்தித்தான்னு கேட்டு வந்தது யார்? மகனை திருத்தணுமா? திருத்தணும்னு கேட்டு வந்தது யார்? மகன் என்னம்மா வாட் இப்போ நான் அவனை திருத்தாமல் அப்படியே வச்சுக்கிட முடியும். அதான் கேட்டேன். கால் வந்துட்டு வா. அப்படி கேட்க ஆள் இல்லை. இன்னொருத்தரை கால் வந்துட்டு வா. என் புருஷனை திருத்தித்தானே ஒருத்தி கேட்க வந்திருக்கா. யாருடா அது? புளியரில் தான் இருக்கா ஆள். உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். அப்படியா? 3.25 ஆண்டுகள் உன்னுடைய பையனுக்கு கிரகங்கள் சரிகிறான்னு ஏற்கனவே ஜாதகத்திலே சொல்லியிருக்கிறாங்களே. சரியா? இதுக்கடையில் ஒரு இடத்துல கீழே விழுந்துருக்கான். கட்டிக்காரன் அவன், கொடி கட்டி பறக்கான். அதனால் இப்போ அவனுடைய நட்பு ரீதியாக பாதிக்கப்பட்டதில் அவன் மேலே விசாரணை ஒன்று பதிவாகிருக்கு. அதில் எந்த பிரச்சனையும் வராமல் காப்பாற்றுறேன். என்னது? வண்டி சம்மந்தமான விசாரணையா? வண்டி சம்மந்தமான விசாரணை போலீஸில் ஒரு சின்ன வழக்கு இருக்குது. பெரிய கேஸாலாம் ஆகாது. ஃபைன் கட்டிட்டு வெளியே வந்துடுவார். மகாராஜாலாம் எப்படி சொல்லுவார்? காலில் வந்துட்டு வா. அவன் பேர் தான் அங்கே ஃபைனில் எழுதியிருக்க, நம்பர் போட்டு 6647. ஓகேவா? அதுலேருந்து மீட்டித்தாரேன். ஒரு பிள்ளையை கூப்பிட்டு வருவான். சேர்த்துக்கிடுவோமா நம்ம? இன்னொரு பிள்ளையை கூப்பிட்டு வருவான். சும்மாவா சொன்னேன்? இப்போ ராசா அப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம்? வேண்டாம் நீ சொல்லுதான். அவன் வேணுங்கார இந்தா வந்து சேருவான். திருத்தி தாரேன். இருப்பேன், கவலைப்படாத. கர்மசாமிக்கு அப்படியா? வெண்ணை கடையா? என்ன விஷயம்? வீட்டு பக்கத்தில் அம்மன் கோயில் இருக்கும். மாரியம்மாளா? கால் வந்துட்டு அதான் மகமாயின்னு கேட்டேன். உங்கள்கிட்ட எவ்வளோ பேசுனா? பையனுக்கு கல்யாணத்தை வெற்றிகரமாக நடத்தி தந்தால் போதுமா? பக்கத்தில் வா. நல்ல சம்மந்தம் வந்திருக்கு. ஆனால் இவன் மனசு பக்குவப்பட மாட்டேக்கு. புரியுதா? ஆனால் அவனுடைய உள்மனத்தை நான் பார்த்தேன். பெற்றோர்களுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிற நல்ல சிந்தனை இருந்துக்கிட்டு இருக்கான். இப்போ சம்பாத்தியம் பண்ணி பணங்களெல்லாம் உங்களுக்கு அனுப்புகிறதும் அவன் சேமிக்கிறதும் கரெக்டாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அவனுக்கு போதுமான ஊதியம் கிடைக்கல. 2 மாத ஊதியம் ஏற்கனவே சரியாக கிடைக்கலையாம்லா? உண்மையா? கால் வந்துட்டு வா. எங்கே போகிறீங்க கருப்பசாமி? இந்தியாவை அடிமைப்படுத்திய நாடு எந்த நாடு? பிரிட்டிஷ், UK, யுனைடெட் கிங்டம். உன் மகன் லண்டனில் இருக்கானா? வா. இந்த மாதம் அவனுக்கு ப்ராஜெக்ட் புதுசாக கொடுக்குறாங்க.
சம்பளமும் கிடைக்கும், அடுத்த போஸ்டிங்கும் அவனுக்கு கிடைக்கும். ஆனாலும் அவன் மனது லண்டன்லேயே ஒரு தமிழ் பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறான். முடிச்சிருவோமாம்மா? இந்தா கோடீஸ்வரனாக வருவான் பாருவான் பிள்ளை. உன்னையும் காப்பாற்றும், உன் குடும்பத்தையும் காப்பாற்றும். ஓடிப்போம். கர்மதாமிக்கு ஆப்ரேஷன். யார் வீட்டில் ஆப்ரேஷன் பண்ணணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம யாருக்குப்பா ஆப்ரேஷன்? உங்களுக்கா? என்ன ஆப்ரேஷன்? காலைல வந்துட்டு வரலாம். உட்கார முடியாது, பக்கத்தில் வாங்க. நின்றுக்காங்க, கண்ணை முடிக்காங்க, என்னையை மட்டும் நினச்சிக்காங்க, உள்ளத்தை சிதற விடாதீங்க. 1 2 3. அப்படியா? உடல்நிலையில் ஆபத்து இல்லாமல் அறுவை சிகிச்சையை காப்பாற்றி தரேன். பிள்ளையை பற்றி மனதுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டு இருக்குது, அதை சரியாக்கி உன் சொல்லுக்கு கட்டுப்பட வச்சு வாழ வச்சு தரேன். வேறு என்ன வேணும்? இந்தா தொழில் கிடைச்சாச்சு, கடன் தீர்ந்தாச்சு. நல்லாரு, ஆனந்தமாக வாப்பா, போயிட்டு வா. கர்மசாமிக்கு அப்படி சொல்லுங்கள். கரூர் எல்லை, கரூர் என்ன கரூர் அண்ணே? கரூர் காலில் விட்டுவாங்க. கூப்பிடுறோம், இன்னும் 2 நாள் இருக்குல்ல, கூப்பிடுவோம். சொல்லி வச்சுருவோம், தைரியமாக இருக்கட்டும். கரூர் உட்காருப்பா. என்னப்பா வேணாம்? யாருக்கு? மகா பேர் என்ன பேர்? கண்ணை மூடு, என்னென்னு பார்க்குறவள. என்னப்பா என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறாளா? நீங்கள் அதுக்கெல்லாம் அனுப்பலையா? சரி, வேறு டிபார்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காள, அனுப்பிவிட்ருவோம். கல்யாணம் அவள் படித்த படிப்புக்கு நிகரான மாப்பிள்ளையை கொண்டு வந்து சேர்க்கட்டுமா? இந்த தை மாதம் வருது. இப்போ ஏற்கனவே 2 ஜாதகம் கையில் இருக்குது, அடிச்சு விடுவோம். அப்படி நல்லாயிருக்கும். தம்பி விஷயத்துக்கு 3 மாதம் பொறுமையாக இருந்து வா. கர்மசாமிக்கு எந்த ஊர் உங்களுக்கெல்லாம்? கரூரா? அப்படியா? லோன் யார் போட்டிருக்கா? லோன் யாருப்பா போட்டிருக்கா? பேங்கில் லோன் போட்டிருக்கீங்களா? வாங்கியிருக்கியா? அப்போ நான் எப்படி கேட்டேன்? கால் வந்துட்டு வாங்கினே. வீடு கட்டுறதுக்கு ஆரம்பித்தது யார்? நீங்கள். அடுத்த குறி உங்களுக்கு. அண்ணே மனத்தை கொடுக்கல, சும்மா குனிஞ்சி விழுந்துட்டு அதை கூப்பிட்டுருவேன். அண்ணே சாப்பிட்ட மனத்தை கொடுங்க. என்னென்ன நினச்சிக்கிட்டு இருக்கிய? உண்மையா இல்லையா? பட்டுக்கிட்டே அண்ணே. வரலாம். நம்ம இன்னொரு கேள்வியை கேட்டு வந்திருக்கோமே, சாமி இந்த லோனை பற்றி சொல்லுதே அப்படின்னு குழம்பிக்கிட்டே 2 செகண்டில். உண்மையா இல்லையா? இந்த லோனை நான் அடைச்சி தரேன். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? கொஞ்சம் கண்ணை முடுங்க, அவன் மனத்தை பார்க்க. நல்லா நிமிர்ந்து உட்காருங்க. சைக்காட்டிஸ்ட் மாத்திரையவே ஒழுங்காக சாப்பிட மாட்டேக்கானே. இன்னும் கொஞ்சம் கண்ணை முடுங்க. எங்கேயும் கோயிலுக்கு கூட்டு போயிருந்தீங்களோ இடையில? எந்த கோயிலுக்கு? அவனை நேராக கூப்பிட்டு போகிறீங்க. ஆனால் அதுக்கு பிறகு கோயிலுக்கெல்லாம் வரமாட்டேன்னு போய் சொல்லிக்கிட்டு போனேன். கெட்டிக்காரன் இல்லையா? என் கோயிலுக்கு வரட்டும், அவனை அடிக்கிறேன். கால் வந்துட்டுவான், அசத்துவான். கருசாமிக்கு இப்போமே சரியாக்கிடுவோம், வாப்பா. அவன் படிப்பை பற்றியே வாயாமல் வாயில் புலம்பிக்கிட்டு அலைதான். என்ன அது படித்ததையே புலம்பிக்கிறார். பக்கத்தில் வா, கண்ண முடியும், என்னைய மட்டும் என்ன பிடிப்பா. மனசை அடக்க, உணர்வை அடக்க, இந்தா உள்ளம் திரும்பி வர. இதை வீட்டில் வச்சு சாமி கும்பிடணும். இந்த 2 கனியும் நாளைக்கு ஒரு நாள் அறுத்து சாறு முடிஞ்சு குடித்து மேலாம் தேய்ச்சி குளிக்க வைக்கணும். நாளை கழிச்சு அதில் அவன் மனசு மாறிடும். கடன் அடைகிறேன்னு சொன்னியே, அடைஞ்சிடும். போயிட்டு வா. விபூதி வேண்டாமா? என்னையை கூப்பிட்டுக்கா, கூட வரேன். போ. கருமசாமிக்கு வாப்பா. என்ன செய்யணும்? வீடு அரைகுறையாக கிடக்கா? காலில் வந்துட்டு வாங்க.
டாக்குமெண்ட்டை படித்து பார்த்தேன். 2 விதமான பேரன்லி தாய் டாக்குமெண்ட் 2 விதத்தில் இருக்குது. என்ன? ஆமாம், தாத்தன் எழுதி கொடுத்ததில் 3 பங்கில் இருக்குது. அதில் பெரியப்பா தான் இப்போ ஆளாக இருக்கிறாரு. அவர் உங்களுக்கு அந்த பாகத்தை உங்களுக்கு சரி பண்ணி எழுதி தந்துட்டாருன்னா அந்த வீட்டை நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் பணம் செலவாகும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காலத்தை இழுத்துக்கிட்டே போகிறாங்க. பணம் கொடுக்க நீ தயார், ஆனால் அவங்க மனசு தயாராக இல்லை. உண்மையா? கால் வந்துட்டு வா, அடிப்போம். வேறு டாக்குமெண்ட் போடுவோமா? என்ன செய்யணும்? அந்த இடத்துல உன்னுடைய சேரை வாங்கி தரேன். 3 முறை என்னை வந்து பார்ப்பா, ஜெயிக்கிறேன். வீடு வைகாசியில் வாழ்த்துல முளை பிடிக்கிறேன். பிடிச்சிக்கப்போ இந்த ஊர் சாத்தூர் கால் வந்துட்டு வரலாம். சாத்தூரா? சாத்தூரா விருதுநகரா? சாத்தூர். என்ன வேணும்? இடம் பின்னால் போய்கிட்டு எனக்கு புரியலையே. கால் வந்துட்டாங்க. உங்கள் இடத்தெல்லாம் தாண்டி போனால் கோழிப்பண்ணை வருது. எங்கே இருக்குது? ஒரு கோழிப்பண்ணை இருக்க, சத்தம் கேட்க, கோன்னு சத்தம் கேட்க. ஒரு பக்கத்தில் ஆடு கிடக்கு நிறைய. ஆட்டு பண்ணையும் வச்சுருக்காங்களோ? காலில் விட்டுவாங்க. ஒரு ஆட்டை தூக்கிட்டு வந்துருவோம் நம்ம. ஏற்கனவே முடித்த இடத்துல ஒரு கொசுறு கொஞ்சம் இடம் கிடக்கு. அந்த இடத்த வச்சிருக்கிறவன் உனக்கு செவி சாய்க்க மாட்டேக்கான். அவனை 2 இழுப்பு செவிட்டில் எடுத்து உனக்கு ஆமாச்சாயம் போட வச்சா போதுமா? பணம் கூடுதலாக 1 லட்சம் ஆகுமே, கொடுத்துருவியா? தயாராக இருக்கியா? இந்த அப்படி வாங்கிட்டு வந்து என்னை பாரு, போ, நல்லா இருப்போம். இதையும் எடுத்துக்கா. கருப்புசாமிக்கு கருப்புசாமிக்கு அதே சாத்தூர் எல்லை. குழந்தையை பற்றி கேட்க வந்தது யார்? குழந்தையை பற்றி. அது வேண்டாம். குழந்தை யாருக்கு இல்லை? கால் வந்துட்டுருவான். திருத்தங்களுக்கும் சாத்தூருக்கும் தொடர்பே கிடையாது. சிவகாசி ஏரியாவில் போய்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் போய் உட்காருங்க. எதையாவது சொல்லி கருப்புசாமிகிட்ட முட்ட முடியாது. வேறு கருப்புசாமி தாய் தண்ணி அடிக்கிற கருப்புசாமிகிட்ட போ. இங்கே தண்ணி அடிக்கிறோன்னு செவிட்டில் அடிக்கிற கருப்புசாமி இது. கால் வந்துட்டு உண்மையா இல்லையாடா? பிச்சா பிச்சா போய் விடல நீ. ஓய், ஒழுங்காக கும்பிடுறா. ஏற்குமாராக கும்பிட்டாலே இதை 2 1 வரை கும்பிடுங்க. வீட்லேயும் இப்படி தான் இருப்பிய பொருக்கு, ஒருத்தர் சொல்லுக்கு ஒருத்தர் பொருத்தம் இல்லாமல் ஏ இல்லையா? வாங்க கொடுத்துடலாமா? நீங்கள் சொல்லமான பேர் விடுவான். என் பேர் விட மாட்டான். கேட்டு பார்ப்பேன். சுடமான சாமி வராரு. சுடலமான சாமி எங்கே இருக்காரு? என்னது? அது என்ன மகாலிங்கம்? சுடலமான சாமி இருக்காரு. பேரம் பிறந்தா என்ன பேர் வைப்பிய? என்ன பேர்? நே யார்கிட்ட போய் சொல்லிட்டே தனி? கருப்புசாமின்னு வைக்க சொன்னால் நீங்கள் சுடலமாடன்னு வைக்கணும்னு உங்கள் வீட்டில் உள்ளவங்க சொல்லிடுவாங்க. புரியுதா? அதனால் பொம்பளை பிள்ளை பேரை சொல்லட்டுமா தரட்டுமா? கால் வந்துட்டு வா. வா வரலாம். ஆம்பளை பையனே தாரேன். உங்கள் இஷ்டப்படியே பேரை வச்சுக்காங்க. கடனை அடைச்சி தாரேன், தொழிலை வளமாக்கி தாரேன். வேறு என்ன வேணும்? மகனுக்கு இந்த அப்படி உன் பையனுக்கு நிலையான ஒரு தொழிலை உருவாக்கி தாரேன். சரியா? உங்கள் அப்பா இறந்ததுக்கு காரணம் கேட்கியா? யாரு? அம்மா வழி சுற்றி வழி எங்களை எல்லா காரியமும் செய்ய விட்டு எங்களை இதாக பண்ணிவிட்டாங்க, மோசம் பண்ணிவிட்டாங்க. அப்பாவும் இப்போ இறந்து வந்ததுனால எங்களுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. உங்களுக்கு எல்லா ஆதாரமும் நான் இருக்கேன்.
3 மாதம் என்னைய தொடர்ந்து பார்க்கவா, உனக்கு ஒரு சொத்து கிடைக்கும். மடைக்கிறதப்போ கர்மசாமிக்கு அப்படியா, அதே சாத்தூர் எல்லை கும்பிட்டு வரலாம். கீ கவா கே கா கோ ஹோ ஹா ஹா என்ன தொழில் பண்ண போகிறான் இவனை கேட்குறவங்க கூட கரெக்டு. ஓகே, என்னடா வேணும் தம்பி? நிறைய கடன் பிரச்சனையா? என்ன தொழில்? அம்மா அப்பா இல்லையா? பிரச்சனை நிறைய இருக்குது. காலில் நிட்டுவாங்க. ஒரு வழக்கு எண் வருது, வழக்கு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்பா பேர் ஒரு வழக்கு எண் வருது. ஒரு டாக்குமெண்ட் ஒன்று மீட்ட முடியாத நிலையில் இருக்குது. ஆமாம் வீட்டு சரிண்ணா? ஆமாம். இப்போ வாங்கியிருக்கிற கடனுக்கு உன்னால் வந்து செக்யூரிட்டி காட்டுறதுக்கு கூட எந்த ஒரு வஸ்துக்களும் இல்லை. எதுவும் இல்லையா? அதனால் கொஞ்ச நாள் இடம் மாறி இருந்தால் நல்லதுன்னு கிரகத்தை பார்த்துக்கிட்டு வண்டியை திருப்பிட்டேன். நீ கால் வந்துட்டு வா. ஆரம்பிக்கிறாங்க. சொல்லட்டுமா? யாருன்னு கேட்டு பார்க்கவா? உங்கள் குடும்பத்துக்குள்ளே இறந்து போன ஒரு ஆன்மா கன்னி ஒரு தெய்வம் வருது. உங்கள் அப்பா கிட்ட கேட்டால் தெரியும். ஒரு குழந்தை தெய்வம் இருக்காரா? ஏன் அவருங்க வரமாட்டேன் விட்டார்? ஓ சரி, கரெக்ட். ரொம்ப நீதிமான். உட்காருங்க. கரெக்ட் தானே, சிந்திச்சிருக்காருலாம் நல்ல இருக்குது. அதை கொஞ்சம் வணங்கணும். சரியா? அதே மாதிரி இன்னும் 3 வருஷ காலத்துக்கு நீ இடம் மாறி இருக்கிறது நல்லது. இடம் மாறி இருக்கிறது நல்லது. இப்போ உன் மனைவி ஊரில் கூட ஏதாவது வருமானத்துக்குரிய ஒரு வழியை தேடிக்கிட்டா கொஞ்சம் சிறப்பான வழிகளாக இருக்கும். வைகாசிக்குள்ளே பொறுமையாயிரு, எல்லாம் வெற்றியாகி தரேன். தைரியமாக இருந்தா வா பக்கத்தில். நல்லா இருக்கு. வருக மகளே, சொல்லுவாக்க தீர்ந்துடும். தைரியமாக இருக்கு. தொடர்ந்து என்னை வந்து பாருங்கள். கர்மசாமிக்கு விருதுநகர் ஏ சாமிக்கு சரக்கு வாங்கி கொடுத்தோம். சாத்தூர் வரை போயிட்டு எவ்வளோ கொழுப்பு இருந்தால் கருப்பசாமி கோயில்பட்டிக்கு போகாமல் வருவார். விருதுநகர் வியாபார ஸ்தாபனம் யாரும் வச்சுருக்கீங்களா? என்ன வச்சுருக்கேடா? என்ன வியாபாரம்? நல்லெண்ணெய் தானே? அவன் அதுக்கு தக்கன்னு சொல்லுதாங்களாப்பா. கடலெண்ணெய் இருக்காடா? இருக்கா? நல்லெண்ணெய் தானே? இன்னொரு தடவை கால் விட்டுருவான். இல்லை, நல்ல கடலெண்ணெய் தானேன்னு கேட்டேன். வா போட்டியா? இன்னொருத்தன் வரான். ஆமாம். அதனால் நம்ம கடை டல்லாயிருமோன்னு ஒரு சின்ன சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் ஓடிடுது. நான் இருக்கேன் கருப்பசாமி, எல்லா மக்களையும் உன் பக்கத்தில் திருப்பி விட்டுறேன். வியாபாரத்தை கம்முன்னு நடத்திவா. இன்னொரு இடத்துல பணம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிய. என்னடா வேணும்? எவ்வளோ வேணும்? அதான் எவ்வளோ வேணும்? இந்தா 15 லட்ச ரூபா லோன் போடு, வாங்கி தரேன். அடித்து விடு, என் பேரை போட்டுவிட்டு மைசனை ஓட்டுறா. பிடிச்சிக்கிடு போ. கேளு. யாரும் செய்வன வச்சுருக்காங்கிறது உண்மை தான். மாற்றி தரேன் போ. அதானடே உன் சிந்தனை. போயா இருந்தால சரக்கு வேண்டியதால சிரிக்க மட்டும் தெரியுது. சரி போயிட்டா. கருப்பசாமிக்கு சாதகம் பார்த்தேன் சரியில்லைன்னு சொன்னாங்க. யாரோ ஜாதகம் பார்த்தேன் கிரகம் சரியில்லைன்னு சொன்னாங்க. அதனால் இந்த நிலைமை எப்போ மாறும்னு சொல்லி மனம் குழம்பி இருக்காங்களே. யாரும் போய் ஜாதகத்தை பார்த்து வந்தீங்களா? எங்கண்ணே பார்த்தீங்க? காலில் வந்துட்டு வாங்கண்ணே. என்ன உண்டு கேட்டு பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் கூட அங்கே தள்ளி இருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிக்காததான் பக்கத்தில் வாங்கண்ணே. என்ன வேணும்? நீதிமன்றத்து வழக்கை நான் வந்து உங்களுக்கு வெற்றியாக்கி தரேன். கவலைப்பட வேண்டாம். புரியுதா? உன்னுடைய தொழில் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் தவறுகள், மாந்திரிகம் சம்மந்தமாக தவறுகள் நடந்திருக்கு. ஒரு பிள்ளைகளுடைய கல்வி சம்மந்தமான விஷயத்தில் மனது குழப்பம் இருக்கும். எதிர்காலத்தை பற்றி அதெல்லாம் மாறி போயிடும். தைரியமாக இருக்கலாம். யூரின் போகிற பகுதிகளில் அடிக்கடி வலி தோன்றக்கூடிய நிலைமை வரும். இப்பவுமே இருக்கா? கால் வந்துட்டு வா.
நான் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்னு நினைக்கிறியா நீ? பக்கத்தில் வா. இரணியா பாரிசவாயு போன்ற தன்மையாக இருக்குமோ அப்படின்ற ஒரு ஐயப்பாடும் சந்தேகமும் தோன்றுது. சரியா? ஒரு சுமார் ஆப்ரேஷன் இருக்குது, அதில் ஆபத்து இல்லாமல் உன்னை காப்பாற்றி தரேன், உன் கடனை திருத்தி தரேன், வழக்கை வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா கொண்டு வந்து சேர்க்குறேன். நல்ல அருமகனே, வெற்றியடைந்து என்னை ஆனந்தமுடன் பார்க்கவா. பொறுமை வேண்டும், என்னை பார்க்க வேண்டும். கர்மசாமிக்கு